சித்தர்களில் தலைவராக கருதப்படும் அகத்தியர், அகத்தியார் பற்றிய வரலாறும் சிறப்புகளும் இதோ. சித்தர் மரபில் அகத்தியர் முதன்மையானவர் மற்றும் குரு என்று அழைக்கப்படுபவர். சிவபெருமானின் திருமணத்தின் போது உலகத்தை சமன்படுத்த தென்திசைக்கு வந்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. தோற்றம்: இவர் குடத்தில் பிறந்தவர் என்பதால் கும்பமுனி என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ் மொழி: தமிழை சிவபெருமானிடம் கற்று தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் என்ற நூலை தந்தவர் இவரே. எனவே இவர் தமிழ் மொழியின் தந்தை என போற்றப்படுகிறார். இருப்பிடம்: பொதிகை மலையில் பாபநாசம் அருகே தங்கி தவம் செய்தவர். இன்றும் இவர் பொதிகை மலையில் சூட்சும ரூபத்தில் வாழ்வதாக நம்பப்படுகிறது. அகத்தியரின் சிறப்புகள்: சித்த மருத்துவத்தின் தந்தை. சித்த மருத்துவ முறைகளை வகுத்துக் கொடுத்தவர் அகத்தியர். இன்றும் பல தீராத நோய்களுக்கு இவருடைய மருத்துவ குறிப்புகளே தீர்வாக அமைகின்றன. வர்மக்கலை மற்றும் சிலம்பம்: தற்காப்பு கலைகளான வர்மம் மற்றும் சிலம்பம் ஆகியவற்றின் முன்னோடியாக இவர் கருதப்படுகிறார். நாடி ஜோதிடம்: மனிதர்களின் எதிர்காலத்தை ஓலைச்சுவடிகளில் கணித்து எழுதிய நாடி ஜோதிடத்தின் ஆதி மூலவர் அகத்தியர்தான். ஆன்மீக பங்களிப்பு: ராவணனின் ஆணவத்தை அடக்கியவர். ராமபிரானுக்கு போர்க்களத்தில் ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை உபதேசம் செய்தவர். காவிரி ஆறு பூமிக்கு வர காரணமாக இருந்தவர். அகத்தியர் வழிபாடு: ஜீவசமாதி: அகத்தியரின் ஜீவசமாதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது. மந்திரம்: ஓம் அகத்தீசாய நம. இந்த மந்திரத்தை சொல்லி அகத்தியரை தியானித்தால் மன அமைதியும் நோய் நொடியற்ற வாழ்வும் கிட்டும்.